அனைவருக்கும் வணக்கம். நான் பிறருக்கு நல்லது செய்கிறேன், ஆனால் கெட்ட பேறுதான் வருகிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? என் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? இந்த வீடியோ கமெண்டில் ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதை கவனமாக கேளுங்கள். எத்தனையோ பேர் என்னை விட குறைவாகவே உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வில் நிம்மதி இருக்கிறது. நான் யாரையும் கெடுத்ததில்லை. யாருக்கும் தீமை நினைத்ததில்லை. அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த துயரங்கள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கின்றன? என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாய்? பதில் சொல்லேன். மௌனம் ஏன்? என் கண்ணீர் உனக்கு தெரியவில்லையா? மகனே, உன் அழுகையும் ஆதங்கமும் எனக்கு புரிகிறது. வா, இங்கே அமர். உன் மனபாரத்தை எல்லாம் இங்கே கொட்டிவிடு. ஆனால் நீ கேட்கும் இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் ஒரு ரகசியத்தை நீ உணர வேண்டும். ஒரு சிற்பி ஒரு கல்லை உளியால் செதுக்கும்போது அந்த கல் வலி தாங்க முடியாமல் ஏன் என்னை மட்டும் அடிக்கிறாய் என்று கேட்டால் அந்த சிற்பி என்ன சொல்வான் தெரியுமா? உன்னை ஒரு சிலையாக மாற்றி உலகமே வணங்கச் செய்யத்தான் இந்த அடி என்பான். நீயும் இப்போது செதுக்கப்படும் ஒரு சிலையைப் போலத்தான் இருக்கிறாய். உளியின் அடிப்படாமல் ஒரு கல் கோபுரத்தில் அமர முடியாது. எனக்கு சிலையாகும் ஆசையெல்லாம் இல்லை. நிம்மதியாக வாழ்ந்தால் போதும். மற்றவர்கள் என்னை விட குறைவாகவே உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. நான் உன்னை நம்பி இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த வறுமையும் போராட்டமும்? குழந்தையே, நீ மற்றவர்களின் புறத்தோற்றத்தை மட்டும் பார்த்து உன்னை ஒப்பிடுகிறாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் ஒரு போராட்ட கதை இருக்கிறது. நீ பார்க்கும் அந்த வசதியான மனிதன் ஒருவேளை தீராத நோயால் வாடலாம், அல்லது அமைதியற்ற குடும்பச் சூழலில் இருக்கலாம். கடல் அலைகளைப் பார். பெரிய அலைகள் கரையை நோக்கி வரும்போது அதிக இரைச்சலோடும் வேகத்தோடும் வரும். ஆனால் அவைதான் கரையில் இருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்கின்றன. உன் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னிடம் இருக்கும் கர்வத்தையும் அறியாமையையும் நீக்கி உன்னை ஒரு முதிர்ந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். ஒரு செடி வளர்வதற்கு வெயிலும் தேவை, மழையும் தேவை. வெறும் வெயில் இருந்தால் செடி கருகிவிடும். வெறும் மழை இருந்தால் செடி அழுகிவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்வும். இன்பமும் துன்பமும் கலந்திருந்தால்தான் உன் ஆத்மா முழுமை பெறும். வலிகள் எதை கற்றுத் தருகின்றன? முதிர்ச்சி அடையச் செய்வது சரிதான். ஆனால் அது ஏன் இவ்வளவு வலியாக இருக்கிறது? என் மனது தாங்கவில்லையே. இரவு நேரங்களில் அழும்போது என் பக்கத்தில் யாரும் இல்லையே என்று தோன்றும். அந்த தனிமை இருக்கிறதே, அதுதான் பெரும் வலி. தங்கம் நெருப்பில் வாடாமல் ஆபரணமாக முடியாது. நிலம் உழப்படாமல் விளைச்சலை தராது. உன் கஷ்டங்கள் உனக்கு 3 முக்கியமான பாடங்களை கற்றுத் தருகின்றன. முதலாவதாக பக்குவம். தோல்வி வரும்போதுதான் வெற்றியின் சுவை புரியும். நிழலின் அருமை வெயிலில் நடந்தால்தான் தெரியும். கஷ்டத்தை அனுபவித்தவன் தான் இன்னொருவனின் துயரத்தை புரிந்து கொள்வான். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை ஒரு மனிதனாக மாற்றுகிறது. இரண்டாவதாக உண்மை முகம். உன் கைகளில் செல்வம் இருக்கும்போது உன்னை சுற்றி 100 பேர் இருப்பார்கள். ஆனால் கஷ்டம் வரும்போதுதான் யார் உன் உண்மையான நண்பன், யார் வெறும் நிழல் என்பது உனக்கு புரியும். இந்த தெளிவு உன் எதிர்காலத்திற்கு மிக அவசியம். மூன்றாவதாக உள்நோக்கிய பயணம். எல்லாம் சுகமாக இருந்தால் நீ உன்னை மறந்திருப்பாய். உன் அகங்காரம் உன்னை ஆட்டிப் படைக்கும். இப்போது துயரம் வந்ததால் தான் உனக்குள் இருக்கும் ஆன்மாவையும் என்னையும் தேடி வந்திருக்கிறாய். இந்த துயரம் உன்னை என்னிடம் நெருங்கச் செய்யும் ஒரு பாலம். அப்படியானால் என் பிரார்த்தனைக்கு பலனே இல்லையா? நான் உன்னை வணங்குவதால் என் கஷ்டங்கள் குறையாதா? நிச்சயமாக குறையும். விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பது ஒருபுறம் இருந்தாலும் உன் நம்பிக்கையால் அதன் தீவிரத்தை குறைக்க முடியும். உன் விதியின்படி உனக்கு ஒரு பெரிய விபத்து நடக்க வேண்டும் என்றிருந்தால் உன் நம்பிக்கையும் பொறுமையும் அதை ஒரு சிறு கீறலோடு முடித்துவிடும். மழையை என்னால் நிறுத்த முடியாது. ஆனால் மழையில் நீ நனையாமல் இருக்க உனக்கு ஒரு குடையை தர முடியும். கஷ்டத்தை தடுத்து நிறுத்துவதை விட அந்த கஷ்டத்தை தாங்கும் மன வலிமையை உனக்கு தருவதுதான் என் வேலை. நீ தனியாக போராடவில்லை. உனக்குள்ளே நீ அறியாத ஒரு சக்தியாக நான் எப்போதும் இருக்கிறேன். காலத்தின் கணக்கு சில நேரங்களில் நீதி செத்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. தப்பு செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நேர்மையாக இருப்பவர்கள் தவிக்கிறார்கள். இது ஏன்? காலத்தின் கணக்கு மிக துல்லியமானது மகனே. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது. விதை மண்ணுக்குள் புதைந்து இருட்டில் கிடந்து போராடித்தான் முளைக்கும். இப்போது நீ கஷ்டப்படும் காலம் அந்த விதை மண்ணுக்குள் இருக்கும் காலம் போன்றது. நீ செய்யும் தர்மமும் உன் நேர்மையான உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. கெட்டவர்கள் அனுபவிக்கும் சுகம் ஒரு மேகம் போன்றது. அது சீக்கிரம் கலைந்துவிடும். ஆனால் கஷ்டப்பட்டு நீ பெறும் வெற்றி ஆலமரம் போன்றது. அது காலம் முழுக்க உனக்கு நிழல் தரும். பொறுமையாக இரு. சரியான நேரத்தில் உனக்கான கதவை நான் திறப்பேன்.
இனி நீ கொள்ள வேண்டிய தெளிவு இப்போது ஓரளவு நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் நாளை மீண்டும் ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயங்களை எப்போதும் மனதில் வைத்திரு. மாற்றம் ஒன்றே நிலையானது. இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை தடுக்க முடியாது. உன் துயரமும் தற்காலிகமானதுதான். இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரத்தை எப்போதும் உச்சரி. ஒப்பிடாதே. உன் வாழ்க்கை ஒரு தனித்துவமான பயணம். அடுத்தவன் ஓடும் பாதையில் நீ ஓடத் தேவையில்லை. உனக்கான ஓட்டப்பந்தயம் வேறு, உனக்கான பரிசும் வேறு. உன்னை படைத்த எனக்கு தெரியும் உனக்கு எப்போது எதை தர வேண்டும் என்று. பாரம் சுமக்காதே. எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது என்று பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் கடமையை மட்டும் செய். பாரத்தை நீ சுமந்தால் அது உனக்கு வலி. என்னிடம் கொடுத்தால் அது என் பொறுப்பு. கடலில் பயணம் செய்யும் படகு தண்ணீரின் மேல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணீர் படகிற்குள் புகுந்தால்தான் ஆபத்து. அதுபோல கஷ்டங்கள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் அதை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள். புரிந்துவிட்டது. என் கஷ்டங்களை நீக்கிவிடு என்று கேட்பதை விட அவற்றை எதிர்கொள்ளும் தைரியத்தை தா என்று இனி கேட்பேன். உன்னோடு பேசியது என் மனபாரத்தை முழுமையாக நீக்கியது போல் இருக்கிறது. நான் இப்போது எதற்கும் அஞ்ச மாட்டேன். எப்போதும் கலங்காதே மகனே. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை கைவிட்டாலும் உனக்குள்ளே இருக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஒரு அணு என்றால் நான் உனக்குள் இருக்கும் ஆற்றல். நீ ஒரு அலை என்றால் நான் நீ வந்து சேரும் கடல். எழுந்து செல். உன் கடமையை முழு நம்பிக்கையோடு செய். உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் நிழலாகத் தொடர்வேன். நிம்மதியாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ கமெண்டில் ஓம் நம சிவாய என்று டைப் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.